ஆசீர். பெந்தகோஸ்தே விழாவிற்கு பின்வரும் திங்கள்கிழமை. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். திரு அவையின் தாய் அன்னை மரியாள் விழா. திரு அவையின் மரபில் பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பின்வரும் திங்கள்கிழமை அன்று திரு அவையின் தாய் அன்னை மரியாள் என்னும் விழாவை கொண்டாடுவது வழக்கம். அன்னையின் மீது கொண்ட ஆழமான அன்பின் காரணமாக 2018 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த விழாவை முறையாக இந்த நாளில் கொண்டாட அழைப்பு விடுத்தவர் நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இதற்கு ஒரு காரணம் உண்டு. பெந்தகோஸ்து நாளை தான் திரு அவையின் பிறப்பு நாளாக திரு அவை கொண்டாட அழைக்கின்றது. திரு அவை என்பது கிறிஸ்துவின் மறையுடல். இந்த மறையுடலாகிய கிறிஸ்துவை பெற்றெடுத்தது அன்னை மரியாள். இவ்வாறாக இயேசுவின் தாய் என அழைக்கப்படும் மரியாள் திரு அவையின் தாயாகவும் அழைக்கப்படுகிறாள். 2ஆம் வத்திக்கான் சங்கம் முடிவடையும் தருவாயில் இருந்த பொழுது திருத்தந்தை 6ஆம் பால் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முதல் முறையாக அன்னைக்கு திரு அவையின் தாய் அன்னை மரியாள் என்கிற பட்டம் சூட்டி மகிழ்ந்தார். ஆனால் இதற்கு முன்பாகவே இந்த அடைமொழி என்பது திரு அவை வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் முதலாக 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிலானை சார்ந்த புனித அம்ப்ரோஸ் அன்னைக்கு இந்த அடைமொழியை சூட்டி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து 1748 திருத்தந்தை 4ஆம் பெனடிக்ட் அவர்களும் 1885 திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களும் அன்னைக்கு இந்த அடைமொழியை சூட்டி மகிழ்ந்தார்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இறையியலார் ஹியூகோ ரானர் அவர்களுடைய வார்த்தைகளை மேற்கோள் காண்பித்துக் கொண்டு சொல்வார். அதாவது, திரு அவை மரியாளை போன்றது. மரியாள் கன்னியும் தாயுமாக இருக்கின்றார். அவள் அமல உற்பவியாகவும் வரலாற்று சுமைகளையும் சுமப்பவளாகவும் இருக்கிறாள். அவள் துன்பப்பட்டால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள். திரு அவை கொண்டிருக்கும் அதே மறைபொருளை அவளும் தாங்கியிருக்கின்றாள். நமது ஆன்மீக வளர்ச்சியின் மும்முனை பாதைகளாகிய சிலுவை, நற்கருணை, கடவுளின் தாய் என்னும் மறைபொருள்கள் இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கி செல்லும் தூண்களாக செயல்பட்டு நமக்கு ஆதரவளித்து போஷித்து நம்மை வழிநடத்தி வருகின்றன. நமது திரு அவை அன்னை மரியாளை திரு அவையின் தாய் என்று ஏற்று கொண்டாடுகின்றது. வாருங்கள், நாமும் அன்னையை நம்முடைய தாயாக ஏற்று மகிழ்ந்து கொண்டாடுவோம். நண்பர்களே, திரு அவையின் தாயாகிய மரியாளை போற்றுவோம். அவளுடைய நற்பண்புகளாகிய நம்பிக்கை, எளிமை மற்றும் முழு அர்ப்பணிப்பை நமது வாழ்வாக்குவோம். மரியே வாழ்க. ஆவே மரியா. திருச்சபையின் தாயாகிய எங்கள் அன்னை மரியாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் மறைவுடலாகிய ஆண்டவரே, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல நாளிலே அன்னையை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அன்னையின் பாதச்சுவடுகளை பற்றி கொண்டு எவ்வாறு உமது திருவுளத்தை முழுவதுமாக அறிந்து தெளிந்து அதை வாழ்வாக்கினாரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மூச்சோடு உமது பாதையை பற்றி கொண்டு உம்மை பின்தொடர தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக. அன்னைக்கு எதிராக வருகின்ற அனைத்து சவால்களுக்கும் தெளிந்த உள்ளத்தோடு நாங்கள் பதில் கொடுக்கின்ற அறிவை, தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவையான
அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. அன்னையின் பக்தியில் மேன்மேலும் நாங்கள் வளர்ந்து எவ்வாறு திரு அவையை அன்னை மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு போற்றி மகிழ்கின்றதோ, அதே போல நாங்களும் அன்னை மரியாளை எங்களுடைய தாயாக, எங்களுடைய முன் மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அவளை பின்தொடர தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்தின் தாயாக அன்னை மரியாளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல அருள் வரங்களை தாரும். இன்றைய நாளை சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பம் சென்னையில் வசிக்கும் திரு ஜான்சன், திருமதி மரிய சகாய ராணி மற்றும் திருமதி சவரியம்மாள், திருமதி ஆரோக்கிய மேரி என்கின்ற இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது அற்புதமான கரங்களிலே, அதிசயமான கரங்களிலே, அருள்வரங்கள் நிறைந்த கரங்களிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். அவர்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி அவர்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கின்ற உடல் குறைவுகளிலிருந்து அவர்களுக்கு நிறைவை தாரும், நல்ல சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும். இது இந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு, வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு, இருவரும் இணைந்து எடுக்கின்ற முயற்சிகளிலே அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவர். அவர்களோடு இணைந்து பயணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, புனித பியோவை பாதுகாவலராக கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடக்கின்ற இந்த குடும்பத்தாரை சிறப்பாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய ஆன்மீகத்தை முழுவதுமாக உள்வாங்கி அவருடைய பரிந்துரையை நிறைவாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை அவர்களுக்கு தந்து வழிநடத்துகிறாக. அன்பு ஆண்டவர், இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்கவும், விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகின்ற, தட்டி கொடுக்கின்ற நல்ல மனப்பான்மை இந்த குடும்பத்திலே நிறைந்திருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரை, இந்த வேளையிலே இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கின்ற, இந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இதோ இந்த நாள் வரை உழைத்து இப்பொழுது தளர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரிகள் திருமதி சவரியம்மாள், திருமதி ஆரோக்கிய மேரி என்னும் இந்த மூத்த சகோதரிகளை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய உடலிலே இருக்கின்ற தளர்வுகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலவீனமான இந்த நிலையிலே அவர்களுக்கு பலத்தை கொடுத்து, ஆற்றலை, தெம்பை கொடுத்து அவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வயதான காலகட்டத்திலே அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தடையையும் அன்பு ஆண்டவரை அவர்கள் கடந்து செல்லுகின்ற, அந்த தடைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற, பாரங்களை, கஷ்டங்களை, அவருடைய உடலிலே இருக்கின்ற அந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற மன வலிமையை அவர்களுக்கு கொடுத்து நீர் சிறப்பாக வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்திலே அவர்களுக்கு நீரே துணையாக, இணையாக இருந்து அவர்கள் உட்கொள்ளுகின்ற மருந்து மாத்திரைகள் வழியாக நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை அவர்களுக்கு தந்து நீர் வழிநடத்துவீராக. இதோ வயதான இந்த காலகட்டத்திலே, பலவீனமான இந்த காலகட்டத்திலே நீரே அவர்களுடைய கரம் பிடித்து அவர்களுக்கு பலமுள்ளவர்களாக வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். உமது திருவுளத்தின்படி அவர்களை சிறப்பாக வழிநடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.